அதாவது மனுஷ சாயல்னா அந்த பாவ சாயலை தரித்து கொண்டார். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் தன்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டு மனுஷ சாயலானார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். பாவமே அறியாத அவர் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு மனுஷ சாயலானார். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட நாம யாரும் பாவிகள் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அதற்கான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதனால இன்னைக்கு நம்ம யாரும் பாவிகள் அல்ல, அவர் நிமித்தம் நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் தங்களுடைய பாவ வாழ்க்கையை எண்ணி குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை நினைத்து யோசித்து யோசித்து குற்ற உணர்வுல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனைகளையும்